Good morning all. Good morning all. Welcome to the live session. Good morning all. Good morning. Good morning. Okay. Good morning. So நம்ம சாப்டர் டைட்டில் கிளாஸ் டைட்டில் வந்து நம்ம எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தோம். பட் ஆனா நம்ம இன்னும் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதை படிக்கணும் இல்லையா? ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட் எது? பிளட். அது எப்படி சர்க்குலேட் ஆகுது பாடி ஃபுல்லா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா பிளட் தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மினரல் சால்ட்ஸ், ஹார்மோன்ஸ். ஸோ வாட் எவர் நம்ம பாடிக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது யார் மூலியமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகணும்? பிளட் மூலியமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். You have learned that all living cells have to be provided with nutrients, that is oxygen, nutrients, oxygen இது எல்லா செல்லுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ். நீங்க செல்லுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணணும். என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்? செல்ஸுக்கு, டிஷ்யூஸ்க்கு என்ன கொடுக்கணும்? நீங்க லிவிங் டிஷ்யூஸ், லிவிங் செல்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கணும், ஆக்சிஜன் கொடுக்கணும், அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ்னா ஹார்மோன்ஸ், வைட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஓகே. ஆல்சோ நீங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த செல்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும்? சில விஷயங்களை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வரணும். யாரெல்லாம்? வேஸ்ட் ஆர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எல்லாம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். வேஸ்ட், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் பண்றது have to be removed continuously from the for the healthy functioning of the tissue. So tissue ஹெல்தியா இருக்கணும், பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுல இருக்கக்கூடிய வேஸ்ட், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். You have to provide nutrients, oxygen and other important essential substances, and you have to be that has to be removed. அப்படின்னா waste, harmful substances இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஆகணும் லிவிங் டிஷ்யூஸ்ல இருந்து. It is therefore essential to have efficient mechanism for the movement of these substances to the cells and from the cells. So செல்ஸுக்கு கொடுக்கணும், செல்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கணும். Different groups of animals have evolved different methods for the transport. So transport of these materials, நமக்கு nutrients, oxygen, essential substances இதெல்லாம் கொடுக்கணும், வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு குரூப் ஒவ்வொரு சிம்பிள் ஆர்கனைசேஷன்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மெக்கானிசம்ஸ் இருக்கு. சிம்பிள் ஆர்கானிசம்ஸ், ஸ்பாஞ்சஸ்க்கு என்ன இருக்கு? ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட்ஸுக்கு they circulate water from their surroundings through their body cavities to facilitate the cells to exchange these substances. So அவங்களோட பாடி கேவிட்டி, கேவிட்டினா உடற்குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடியில கூடிய கேவிட்டி மூலியமா வாட்டரை சர்க்குலேட் பண்ணி அது மூலியமா நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. யாரு? ஸ்பாஞ்சஸும் சீலன்ட்ரேட்ஸும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க நீட்ல. More complex organisms use special fluids within their bodies to transport such materials. So complex organismத்தை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கிடையாது, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் பாடியிலேயே இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் என்ன? அதான் இப்ப பார்க்க போறோம். இப்போ blood is the most commonly used body fluid by most of the higher organisms including humans for this purpose. So transportக்கு நம்ம யூஸ் பண்ற fluid blood, human being முதற்கொண்டு ஹையர் ஆர்கானிசம் எல்லாத்துலயுமே. ஹையர் ஆர்கானிசம்னா நமக்கு தெரியும் வெர்டிபிரேட், இந்த காம்ப்ளெக்ஸ் பாடி ஸ்ட்ரக்சரோட இருக்கவங்கள நம்ம ஹையர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனதர் பாடி ஃப்ளூயிட் லிம்ஃப். அப்போ நமக்கு பிளட் மட்டும்தான் பாடி ஃப்ளூயிடா இருக்கா? இல்ல, இன்னொரு பாடி ஃப்ளூயிட் ஹியூமன்ஸ்க்கும் இருக்கு. லிம்ஃப் ஆல்சோ ஹெல்ப் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ். அது என்னங்க டீடைலா படிப்போம். In this chapter you will learn about the composition and properties of blood and lymph. ரெண்டையுமே நம்ம டிஷ்யூ ஃப்ளூயிட், அதாவது lymph is a tissue fluid, lymph is a tissue fluid, blood, lymph ரெண்டை பத்தி படிக்கிறோம். And the mechanism of circulation of blood is also explained herein. So blood எப்படி பாடியில சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது blood. Blood is special connective tissue. Connective tissueனா என்ன? ஒரு ஆர்கன் சிஸ்டத்தையும் இன்னொரு ஆர்கன் சிஸ்டத்தையும், ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும், பாடியில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூஸை கனெக்ட் பண்றதுனால இதை கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறோம். கன்சிஸ்டிங் ஆஃப், இதுல ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்கு. சார் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஃப்ளூயிட் வந்து இங்க மேட்ரிக்ஸா இருக்கு. தட் மீன்ஸ் மேட்ரிக்ஸ்ல தான் மற்ற பொருட்கள் எல்லாமே இருப்பாங்க.
இப்போ நீங்க மேத்தமெட்டிக்கல் மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்படி 2 பிராக்கெட் போட்டு 1 2 3 5 6 9 1 3 இந்த மாதிரிலாம் எழுதி மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ மேட்ரிக்ஸ்ல தான் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எம்படடா இருக்க போகுது. ஸோ ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்னா பிளட்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ்ல தான் உங்களுக்கு பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. பிளாஸ்மா அப்படிங்கிறது யாரு? பிளாஸ்மா இஸ் எ ஸ்ட்ரா கலர்டு. ஸ்ட்ரா கலர்னா என்ன அர்த்தம்? லைட் எல்லோ கலர், பேல் எல்லோன்னு சொல்லுவாங்க, லைட் எல்லோ கலர். ஸ்ட்ரானா அந்த இதுங்க வைக்கோல், மாட்டுக்கு தீவனமா வைக்கோல் வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஸ்ட்ரா. பிளாஸ்மா இஸ் எ ஸ்ட்ரா கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். பிசு பிசுன்னு வளவளப்பா இருக்கக்கூடியது, தண்ணி மாதிரி இருக்காது, ஒட்டக்கூடியது அப்படின்னு அர்த்தம் விஸ்கஸ்னா. விஸ்கஸ் ஃப்ளூயிட் கன்ஸ்டிடியூட்டிங் நியர்லி 55% ஆஃப் த பிளட். ஸோ பிளட்ல 55% பிளாஸ்மா தான் இருக்கான். ஃப்ளூயிட் பார்ட் ஆஃப் த பிளட் பிசு பிசுன்னு இருப்பான். அண்ட் அவன் எல்லோ கலர்ல வைக்கோல் கலர்ல இருப்பான், மாட்டுக்கு தீவனமா போடுற வைக்கோல் கலர்ல இருப்பான். 90 to 92 90ல இருந்து 92 90 to 92% of the plasma is water and protein contributes 6 to 8% of it. So பிளாஸ்மான்னு எடுத்துக்கிட்ட தண்ணி தான் அதுல. பிளட்ல பிளாஸ்மாவோட அளவு 55%, பிளாஸ்மால வாட்டரோட அளவு 90 to 92%. அண்ட் மீதி என்ன இருக்கு, 6 to 8% புரோட்டீன் இருக்காங்க. அந்த புரோட்டீன் தான் அந்த விஸ்கஸ் நேச்சரை கொடுக்குறான், பிசு பிசுப்பு தன்மையோட அந்த எல்லோ கலரையும் கொடுக்குறான். ஃபைப்ரினோஜன், குளோபுலின், அல்புமின்ஸ் ஆர் த மேஜர் புரோட்டீன்ஸ். யாரு? அந்த 6 to 8% புரோட்டீன்ஸ் நம்ம எதுல பாக்குறோம்? பிளாஸ்மால. பிளாஸ்மால இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புரோட்டீன்ஸ் யாரு? ஃபைப்ரினோஜன், ஃபைபர் மாதிரி த்ரெட் மாதிரி இருக்கிறது. குளோபுலின், உருண்டையா இருக்கு. அல்புமின்ஸ், இவங்க எல்லாருமே நமக்கு யாருங்க? பிளாஸ்மால இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ். பிளாஸ்மால இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ். இந்த இடத்துல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிளட்ல பிளாஸ்மா 55%, பிளாஸ்மால வாட்டர் 90 to 92%, புரோட்டீன் பிளாஸ்மால 6 to 8%. அந்த 6 to 8% புரோட்டீனோட டைப்ஸ் என்னென்ன? ஃபைப்ரினோஜன், குளோபுலின் அண்ட் அல்புமின்ஸ், இவங்கெல்லாம். நெக்ஸ்ட், fibrinogens are needed for clotting or coagulation of the blood. This is very important. ரத்த உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். ரத்தம் உறைஞ்சு போறதுக்கு நமக்கு யாரு வேணும்? ஃபைப்ரினோஜன் வேணும். யாரு? பிளாஸ்மால இருக்கா. குளோபுலின்ஸ் primarily are involved in defense mechanism of the body. உருண்டையா இருக்கக்கூடிய புரோட்டீன், அதனாலதான் அது குளோபுலின் அப்படின்னு வைக்கிறாங்க. குளோபுனா உருண்டை தானே. அந்த குளோபுலின் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம், இம்யூனிட்டி, பாக்டீரியா ஃபங்கை உள்ள வந்து அவனுக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு, நமக்கு டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்பு அட்டாக் பண்ண வந்து அவனுக்கு எதிராக ஃபைட் பண்றது, சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்றவன் குளோபுலின்ஸ். அண்ட் த அல்புமின்ஸ் ஹெல்ப் இன் த ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஆஸ்மாட்டிக்னா வாட்டர், நம்ம பாடியில எவ்வளவு வாட்டர் ரீடைன் ஆகிருக்கணும், எவ்வளவு வாட்டர் ரிமூவ் ஆகி போகணும் அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவன் அல்புமின்ஸ். ஒவ்வொரு புரோட்டீனோட ஃபங்க்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Plasma also contains small amount of minerals like, என்னென்ன பிளாஸ்மால இருக்கக்கூடிய மினரல்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க? சோடியம், கால்சியம், மெக்னீசியம், HCO3, chlorine, etc. So glucose, amino acids, lipids, etc. are also present in the plasma. இது bicarbonate தானுங்களே, HCO3. Okay. Also present in the plasma as they are always in transit in the body. Transitனா மூவ்மெண்ட்லயே இருக்கிறான். சோ நமக்கு யாரெல்லாம் இருக்கா மினரல்ஸ் வந்து? சோடியம், கால்சியம் இல்ல, இது கால்சியம் தான், மெக்னீசியம், பைகார்பனேட்ஸ், குளோரின், இவெல்லாம் இருக்கா. அது இல்லாம குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் இவனும் இருக்கான். ஏன்? அவன் தான் நியூட்ரியன்ஸ், நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அவன் பிளட் சர்க்குலேஷன்லயே இருக்கிறதுனால அவனும் அதுல கலந்து இருக்கிறான். பாடி ஃபுல்லா அவன் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். Factors for coagulation or clotting of blood are also present in the plasma. Factorsனா புரோட்டீன்ஸ் தான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணும். பிளாஸ்மால இருக்கு கோஆகுலேஷன், பிளட் கிளாட்டிங்க்கு தேவையானது. இன் இன்ஆக்டிவ் ஃபார்ம், ஏன்னா எப்ப தேவையோ அப்பதான் அது ஆக்டிவ் ஆகும். பிளாஸ்மா வித்தவுட் த கிளாட்டிங் ஃபேக்டர் இஸ் கால்ட் சீரம். இப்போ பிளட் வந்து பாடியை விட்டு வெளியேறிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அது ஆட்டோமேட்டிக்கா கிளாட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும், ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி பிளட் பேங்க்ல எல்லாம் பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க? அதை
அந்த ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. கோஆகுலேஷன், கிளாட்டிங் ஃபேக்டர் ரிமூவ் பண்ணி சீரம், பிளட் சீரம் ஏதோ 4 பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பிளட் பேங்க்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு சரி ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். பட் நம்ம உடம்புக்குள்ள பிளட் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் ஃபார் கோஆகுலேஷன் ஆர் கிளாட்டிங் எப்படி இருக்குமா? இன்ஆக்டிவா இருக்குமா? எப்ப தேவை காயம் பட்டாதான் பிளட் அந்த இடத்துல உறைஞ்சி பிளட் அதிகமா வெளியே போறதை தடுக்கணும். அப்ப அது ஆக்டிவ் ஆகும். ஓகே, ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் யாரு? ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னா செல்ஸ். ஓகேங்களா? எரித்ரோசைட்ஸ். எரித்ரோ அப்படிங்கிற வேர்டு வந்தாலே ரெட் அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு தான் மீனிங். எரித்ரோ அப்படின்னா சிவப்பு செல்கள், ரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எரித்ரோசைட்ஸ். லியூகோசைட்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், WBC அப்படிம்பாங்க. அண்ட் பிளேட்லெட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஸோ 3 பேர் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். பிளாஸ்மா லிக்விட் பார்ட்னு பார்த்தோம். பிளாஸ்மால 90 to 92% வந்து நமக்கு வாட்டர் தான் இருந்துச்சு. 6 to 8% புரோட்டீன் இருந்துச்சு. அந்த புரோட்டீன்லாம் யாரு பார்த்தோம்? அது மட்டும் இல்லாம அதுல வந்து சோடியம், கால்சியம் இதெல்லாம் இருந்தா, அது மட்டும் இல்லாம குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் இருந்தாங்க. பிளாஸ்மால எக்கச்சக்கமா இருந்தாங்க. ஃபேக்டர்ஸ் ஃபார் கிளாட்டிங் இதெல்லாம் பிளாஸ்மால இருந்தாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் 3 பேரு. எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ். ஸோ இதுல they constitute nearly 45% of the blood. நம்ம என்ன சொன்னோம்? பிளட்னு இப்படி எடுத்துக்கிட்டோம். அந்த பிளட்ல வந்து 55% யார் இருந்தா பிளாஸ்மா. இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிளாஸ்மால தான் உங்களுக்கு 90ல இருந்து 92% வரைக்கும் வாட்டர் இருந்தா, அந்த பிளாஸ்மால 6 to 8% புரோட்டீன் இருந்தா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 45% யார் இருக்கா? ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் யார் யாரு? RBC, WBC, பிளேட்லெட்ஸ். RBCனா எரித்ரோசைட்ஸ், WBCனா லியூகோசைட்ஸ். ஓகே, எரித்ரோசைட்ஸ் or red blood cells are the most abundant of all the cells in the blood. ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்லயே ரொம்ப அதிகமா இருக்கிறது ரெட் பிளட் செல்ஸ் தான், எரித்ரோசைட்ஸ் தான். A healthy adult man has an average 5 million to 5.5 millions of RBC per cubic millimeter of blood. ஸோ அதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க, அதை அளக்கிறதுக்குன்னு ஒரு சிம்பிள் ட்ரே மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல பர் கியூபிக் மில்லிமீட்டர்ல ஒரு ட்ராப் பிளட் விட்டோம் அப்படின்னா ஹெல்தி ஹியூமனா இருந்தா 5 மில்லியன்ல இருந்து 5.5 மில்லியன் வரைக்கும் RBCs இருக்கணும். RBCs are formed in the red bone marrow in adults. ஸோ RBCs எங்க ஃபார்ம் ஆகுது? ரெட் போன் மேரோல ஃபார்ம் ஆகுது. போன் மேரோனா எலும்புல இருக்கக்கூடிய மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை தான் ஃபார்ம் ஆகுது. RBCs are devoid of nucleus in most of the mammals and are biconcave in shape. இது ஞாபகம் வச்சுக்கணும். அதோட ஷேப் அண்ட் நியூக்ளியஸ் இல்ல. டிவாய்டுனா அப்சென்ட் அப்படின்னு அர்த்தம். RBC மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆகும்போது நியூக்ளியஸோட இருக்கும். பட் அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் போயிடும், வெறும் சைட்டோபிளாசம் தான் இருக்கும். பைகான்கேவ்னா என்ன? இப்படி இப்படி இருக்கும். இங்கேயும் குழியா இருக்கும், இங்கேயும் குழியா இருக்கும். ஸோ தட் சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி ஆகி அதிகமான ஆக்சிஜனை கேரி பண்ணி போறதுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஷேப்பை மாத்திக்குது. நியூக்ளியஸ் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். They have a red colored iron containing complex protein called hemoglobin. ஹீம்னாலே அயன் அர்த்தம், குளோபின்னா உருண்டையா இருக்கக்கூடிய புரோட்டீன். ஸோ ரெட் கலர்ல இருக்கும் அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன், அதுக்கு பேரு அயன் containing complex protein. Globin is a protein, complex protein. Iron அதுல இருக்கு ஹீம், ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின்னால தான் நம்ம ரெட் பிளட் செல்ஸ் ரெட் கலர்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இதுதான் நமக்கு வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது. Hence the color and name of these cells. A healthy individual has 12 to 16 gram of hemoglobin in every 100 ml of blood. 100 ml bloodல ஹெல்தியா இருக்க பர்சனுக்கு 12ல இருந்து 16 கிராம்ஸ் வரைக்கும் ஹீமோகுளோபின் protein இருக்கும். These molecules play a significant role in transport of respiratory gases. Particularly hemoglobin வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை தான் கேரி பண்ணிட்டு போறதுக்கு இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. RBCs have an average lifespan of 120 days. NEET question. After which they are destroyed in the spleen, graveyard of RBC சொல்லுவோம். ஸோ ஸ்பிளீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான
ஆர்கன். நிறைய இடத்துல ஸ்பிளீன் வந்து அது இல்லாட்டி கூட சர்வை பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஸ்பிளீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இறந்து போன ஆர்பிசி செல்ஸ் 120 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு தேவையில்லாத ஆர்பிசி செல்ஸை நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ற கிரேவ் யார்டு, அதை வந்து சவப்பட்டிக்குள்ள வச்சு மர்கையா பண்ணதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட்ராய் பண்றது, ரிமூவ் பண்ற வேலையை யார் பண்றா? ஸ்பிளீன் தான் பண்றான், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் லியூகோசைட்ஸ். தே ஆர் லியூகோனா கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம், ஒயிட்னு அர்த்தம் கிரீக்ல. லியூகோ அப்படின்னா கலர்லெஸ், சைட்ஸ்னா செல்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் ஒயிட் பிளட் செல்ஸ், கலர்லெஸ் செல்ஸ். ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் as they are colorless due to the lack of hemoglobin. Lack of na absence of hemoglobin. They are nucleated. Red blood cellsல நியூக்ளியஸ் இல்ல, ஒயிட் பிளட் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்கு. And our leukocytes are and are relatively lesser in number, which averages 6,000 to 8,000 per cubic millimeter of blood. Leukocytes are generally short-lived. So இது வந்து பாத்தீங்கன்னா 5 to 5.5 million வந்து red blood cells இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு. ஆனா ஒயிட் பிளட் செல்ஸ் எவ்வளவு இருக்கு per cubic, அதே அளவுல per cubic millimeterல 6,000 to 8,000 தான் இருக்கு. ரொம்ப குறைவு ரெட் பிளட் செல்ஸோட கம்பேர் பண்ணும்போது. Leukocytes are generally short-lived. Leukocytes ஓட லைஃப் ஸ்பேனும் கம்மி தான். We have two main categories of white blood cells. ஒன்னு granulocytes, இன்னொன்னு agranulocytes. ஒன்னும் இல்ல, மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறாங்க, புள்ளி புள்ளியா தெரியல, agranulocytes. அதே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறாங்க, குட்டி குட்டியா கிரானியூல்ஸ் தெரியுது. கிரானியூல்ஸ்னா மணல் மாதிரி சின்ன சின்னதா பொட்டு பொட்டு பொட்டா இருக்கிறது தான் கிரானியூல்ஸ் அப்படிமோ. அது தெரிஞ்சா கிரானுலோசைட்ஸ், இல்லைன்னா ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்து. அதுல கிரானியூல்ஸ் இருந்தா கிரானுலோசைட்ஸ், கிரானியூல்ஸ் இல்லைன்னா ஏ கிரானுலோசைட்ஸ். இது ஏ கிரானுலோசைட்ஸ் இப்படி இருக்கும், கிரானுலோசைட்ஸ் இப்படி இருக்கும். சரி, இப்போ நியூட்ரோஃபில்ஸ் ஆர் த மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. நியூட்ரோஃபில்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் அபண்டன்ட், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடி 2-3 லைனை விட்டுட்டேன்னா, நியூட்ரோஃபில்ஸ், யூசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். கிரானியூல்ஸ் இருக்கிறத அந்த 3 பேர் யாரு? நியூட்ரோஃபில்ஸ், யோசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். while lymphocytes and monocytes are the A granulocytes. மொத்தம் 5 பேர். லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் A granulocytes. நியூட்ரோஃபில்ஸ், யூசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் 3 granulocytes. ஸோ இதுல நியூட்ரோஃபில்ஸ் தான் மோஸ்ட் அபண்டன்ட், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. 60 to 65% ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் யாரு? நியூட்ரோஃபில்ஸ். ஸோ மொத்த WBCஸ்ல நியூட்ரோஃபில்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி, 60 to 65%. பேசோஃபில்ஸ் வந்து ரொம்ப கம்மி, பேசிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பேசோ பேசிக் 0.5 to 1% தான் இருப்பாங்க. நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட் 6 to 8% are phagocytic cells which destroys foreign organisms entering the body. So neutrophils 60 to 65%. மோனோசைட்ஸோட அளவு மட்டும் தான் இங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, 6 to 5%. இவங்க ரெண்டு பேருமே phagocytic செல்ஸ்னா என்ன? phagocytic செல்ஸ்னா ஒரு செல் இப்படி இருக்கு, ஒரு ஃபாரின் செல் இப்படி வருது, அது பாக்டீரியாவோ ஃபங்கையோ, அதை அப்படியே முழுங்கி உள்ள கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதான் phagocytic செல். யாரு யாரு? நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸோட அளவு, மொத்த அளவு பிளட்ல எவ்வளவு? 6 to 8%. பிளட்ல இல்ல, லியூகோசைட்ஸ், மொத்த லியூகோசைட்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ்ல மோனோசைட்ஸோட அளவு 6 to 8%. பேசோஃபில்ஸ் செக்ரீட் ஹிஸ்டமின், செரட்டோனின், ஹெப்பாரின். அப்போ பேசோஃபில்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஆனா இதுல ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க. ஏன்னா செரட்டோனின்னா ஹாப்பி ஹார்மோன் அப்படிம்பாங்க, அவங்க ஜாலியா வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஹெப்பாரின், ஹிஸ்டமின் and are involved in inflammatory reaction. Inflammatory reaction நமக்கு எங்கேயாவது காயம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுங்க? செரட்டோனின் போய் அதை சரி பண்ண ட்ரை பண்ணும். அதான் யூசனோஃபில்ஸ் 2 to 3% ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ். இது எல்லாமே ஒயிட் பிளட் செல்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷனை தாங்கக்கூடியது யூசனோஃபில்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஆர் ஆல்சோ, இங்க பாருங்க, ரெட் பிளட் செல்ஸ் இவன், பிளேட்லெட்ஸ் இவங்க, பேசோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவன் பேசோஃபில், இவன் யூசனோஃபில். பேரு மேல இருக்கு, யூசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட், லிம்போசைட். நம்ம படிச்சோம் லிம்போசைட்டும் மோனோசைட்டும் ஏ கிரானுலோசைட்ஸ், உள்ள கிரானியூல்ஸ் இல்ல.
இவன்லாம் பாத்தீங்கன்னா உள்ள புள்ளி புள்ளியா தெரியும். கிரானுலோசைட்ஸ் யாரு? யூசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில்ஸ். உள்ளதுலயே ஜாஸ்தி நியூட்ரோஃபில் தான். ஓகே. யூசனோஃபில் வந்து ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆர் அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜி வந்து அதுக்கு ஏதாவது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது நம்ம பாடி அப்படின்னா அதுக்கு காரணமா இருக்கிறது யூசனோஃபில்ஸ் தான். Lymphocytes 20 to 25% are of two major types. Lymphocytes வந்து A granulocytes இருக்கு இல்லைங்களா? அது ஒன்னு B and T forms. B and T lymphocytes are responsible for immune responses of the body. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தான் B செல்ஸும் T செல்ஸும் கொடுக்கிறது. T செல்ஸை நம்ம மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Platelets are also called thrombocytes or cell fragments produced from megakaryocytes. Megakaryocytes வந்து platelets or thrombocytes வந்து platelets இன்னொரு பேரு thrombocytes. megakaryocytes அப்படிங்கிறது என்ன? ஸ்பெஷல் செல்ஸ் இந்த போன் மேரோ, நம்ம எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம். அதுல ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் மெகாகாரியோசைட். மெகாகாரியோனா பெரிய நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். Blood normally contains 1,50,000 to 3,50,000 platelets per cubic millimeter. ஏன்னா அந்த அளவுக்கு பிளேட்லெட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா. Platelets can release a variety of substances, most of which are involved in the coagulation or clotting of blood. Platelets mostly நமக்கு clotting of blood க்கு help பண்றது. A reduction in their number can lead to clotting disorder, which will lead to excessive loss of blood from the body. ஸோ நமக்கு பிளேட்லெட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா பாடியில இருந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சு நம்ம வந்து இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிளட் குரூப். பிளட் குரூப் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க இப்போ ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்து கேட்கலாம். ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு காலையில் திருப்பியும் கிளாஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆன். புயல் மழை கண்டிப்பா நாளைக்கு காலையில கரண்ட் எல்லாம் இருக்கணும், கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ. ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ராஹிம் சொல்லுங்கப்பா. இப்ராஹிம் என்ன டவுட்பா? கேக்குதுங்களா? இப்ராஹிம் என்ன டவுட்பா சொல்லுங்க. மைக் மாட்டிருந்தீங்க இல்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசுறது கேட்கும். இப்ராஹிம் சொல்லுங்க, என்ன டவுட்பா? கேக்குதுங்களா? ஓகே ஓகே, அவங்களுக்கு டவுட் எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, சி யூ.